வணக்கம் சிவாஜி முரசனீஜர்களே. சிவாஜி பத்மினி. சிவாஜி நடிக்கிறதுல ராஜா, பத்மினி ஆடுவதில் ராணி. இவங்க நடிச்ச ஒரு படப்பெயர் கூட ராஜா ராணி. ஜோடி பொருத்தத்துல மட்டுமல்ல, இவங்களோட தனி திறமைக்கு கூட இணை யாரும் இல்லை. அதனாலதான் ஜோடி பொருத்தத்துல இவங்களுக்கு இணை யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பத்மினி தன்னோட திருமணத்துக்கு முன்னால கடைசியா நடிச்ச படமும் சிவாஜியோட நடிச்ச செந்தாமரை திரைப்படம் தான். கேரள சகோதரி நடிகைகள்னு சொல்ற லலிதா, பத்மினி, ராகினி 3 பேரும் ஒரே ஒரு ஹீரோவோட ஜோடியா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது சிவாஜி தான். ராகினிக்கு கல்யாணம் நடந்தப்ப சிவாஜி காலில் அடிபட்டு எழுந்திருச்சு நடக்க முடியாத நிலைமையில இருந்தார். அந்த நிலையிலும் 2 பேர் சிவாஜியை தூக்கிட்டு வந்த நிலையில சிவாஜி ராகினியோட கல்யாணத்துக்கு வந்து கலந்துகிட்டார். கல்யாணத்துக்கு பின்னால சில படங்களை நடிச்சு இனி சினிமாவே வேண்டாம்னு நடிக்காம இருந்த பத்மினி அதுக்கு பின்னால நடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் தில்லானா மோகனாம்பாள். இந்த படக்கதைய பத்மினி கிட்ட சொன்ன ஏபி நாகராஜன், சிவாஜி சிக்கலார்னா மோகனாம்பாள் பத்மினி தான், நீங்க நடிக்கலேனா இந்த படத்தை எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு பின்னாலதான் பத்மினி தில்லானா மோகனாம்பாள் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வித்தியாசமான மாறுதல் எல்லாம் தமிழ் சினிமா உலகத்துல நடந்தது சிவாஜி பத்மினி படங்கள்ல தான். சிவாஜியோட பத்மினி ஜோடி சேர்ந்த முதல் படம் பணம். இந்த படத்துல இருந்து 7 படங்கள்ல ஜோடியா நடிச்ச பின்னால சிவாஜிக்கு அண்ணியா பத்மினி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால ரொம்பவும் உயர்ந்த இடங்களை இருந்த கதாநாயகன் கதாநாயகி ஸ்தானத்துல இருந்த சிவாஜிக்கு பத்மினி அண்ணியா நடிச்சதெல்லாம் தமிழ் சினிமா பார்க்காத விஷயம். பத்மினி மங்கையர் திலகம் படத்துல இணையா நடிச்சது கூட எஸ்.வி. சுப்பையாவுக்கு. சம்பூர்ண ராமாயண ஷூட்டிங்காக சிவாஜி பத்மினி எல்லாம் ஒகேனக்கல் போயிருந்தாங்க. சிவாஜிக்கு வேட்டையில ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் கிளம்பிடுவார். காடுகள் நிறைஞ்ச மலைப்பாங்கான இடமான ஒகேனக்கல்ல எல்லோரும் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. நைட்டு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டு பத்மினி பயத்தோட கதவை திறந்து பார்த்தாங்க. வெளியே சிவாஜி நின்னுகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு பத்மினி கேட்டப்போ, பப்பி உனக்கு ஒரு பிரசன்ட் அப்படின்னு தன்னோட கையில் இருந்த பையில கைய விட்டார். அப்ப வெளியே வந்துச்சு ஒரு அழகான சின்ன முயல் குட்டி. அதை அப்படியே பத்மினிக்கு பிரசன்ட் பண்ணினார். சிவாஜிக்கு அண்ணியா மங்கையர் திலகம் படத்துல நடிச்ச பத்மினி சிவாஜிக்கு சித்தியா நடிச்ச படம் எதிர்பாராதது. இப்படி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஜோடி நடிச்ச படங்கள்ல தான் நடந்திருக்கு. 1959 வருஷம் வந்த தங்கப்பதுமை பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல ஒரு சுவராசியமான விஷயம் நடந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஏஎஸ்ஏ சாமி. படத்துல ஒரு பாட்டு ஷூட்டிங் நடந்த சமயத்துல டைரக்டருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சிவாஜியும் பத்மினியும் ஏகப்பட்ட விஷயம் இருந்த நேரம் அது. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாம அந்த பாட்டை எடுத்துடணும் அப்படின்னு சிவாஜிக்கு எண்ணம். பத்மினிய கூப்பிட்டு, இப்ப இந்த பாட்டுக்கு நீ தான் டைரக்டர், நான் நடிக்கிறேன்னு சொல்லி, டைரக்டர் மேடம் நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு பத்மினி கிட்ட கேட்க, பத்மினியும் சொல்ல அந்த பாடல் காட்சிய சிவாஜியோட உதவியால பத்மினி டைரக்ட் செஞ்சு முடிச்சாராம். ஒரே ஒரு டான்ஸுக்காகவே பத்மினி நடிக்க வேண்டியிருந்த படம் திருவருட்செல்வர். மன்னவன் வந்தானடி பாட்டுல 9 விதமான முத்திரை காட்ட வேண்டி பரதநாட்டியம் ஆட வேண்டி இருந்ததால பத்மினியை நடிக்க வச்சார் ஏபி நாகராஜன். இந்த டான்ஸுக்கு நடிச்ச பத்மினி ஒரு படத்துக்கு கொடுக்கிற உழைப்ப இந்த ஒரு பாட்டுக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். நீங்க சிவாஜிய முதலா சந்திச்சது ஞாபகத்துல இருக்குதா அப்படின்னு பத்மினி கிட்ட கேட்டப்போ அதுக்கு பத்மினி சொன்ன பதில், சிவாஜி இன்னும் அந்த டயத்துல சினிமாவுக்கு வரல, நான் ஏற்கனவே சினிமாவில் நடிச்சு புகழ் வாங்கி இருந்தேன். அப்போ ரத்த கண்ணீர் நாடகம் பார்க்க போயிருந்தேன். எம்.ஆர். ராதாவோட நாடகம். அதுல சிவாஜிக்கு வேஷமே இல்லை, ஆனாலும் மேடையில பின்னால நின்னுகிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது என்னோட நடிக்க வேணும் அப்படிங்கிற தன்னோட ஆசைய ஓப்பனா சொன்னார். அப்ப எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து 60 படங்கள் தொடர்ந்து நடிக்க போறோம். அவரோட நடிச்ச நாட்கள் மறக்க முடியாது. 8 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 7:55 வந்து உட்கார்ந்துக்குவார். நாங்க வழக்கம் போல மேக்கப் எல்லாம் போட்டு வர்றப்ப நேரம் எப்படியும் 9 மணி ஆயிடும். பொறுமையாக, என்ன பாப்ஸ் லஞ்ச் எல்லாம் ஆச்சா அப்படிம்பாரு. ஏதாவது பேசி சிரிப்பு மூட்டிக்கிட்டே இருப்பாரு சிவாஜி. சேலை தலைப்பை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த காலத்து கதாநாயகி லட்சணமா நான் ஒயிலா நடந்து வர்றத பார்த்து, என்னம்மா துணி காய வைக்கிறையா அப்படின்னு கிண்டல் அடிப்பார்.
காதல் பாடல் ஷூட்டிங் நடந்தா 2 பக்கமும் குரூப் நடனக்காரர்களை திரும்பி திரும்பி தேடுவார். என்ன பாப்ஸ், ஆரவார பைகளை காணவில்லையே அப்படின்னு சொல்லுவார். இன்னும் போர் அடிக்கிற நேரங்கள்ல, யாரப்பா ரொம்ப நாளியாச்சு இருமி, ஒரு சிகரெட் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி சிரிக்க வச்சபடியே இருப்பார். இதெல்லாம் ஆரம்ப காலத்து நினைவுகள் என்று சிவாஜியுடனான நினைவுகளை சொல்லியிருந்தார் பத்மினி.